வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல மிக்ஸியில மாவு அரைச்சு உளுந்து வடை எப்படி சாஃப்ட்டா செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வடை செய்யறதுக்கு முதல்ல உளுந்த ஊற வச்சுக்கணுங்க. நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த நான் நல்லா ஊற வச்சுட்டேன். 2 டைம் களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாங்க. தண்ணியை ரொம்ப வடிக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் கையால் இப்படி எடுத்து போடும்போதே அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் நம்மளுக்கு வடிஞ்சிரும். இந்த அளவுக்கு இருந்தாவே நம்மளுக்கு போதும். சின்ன ஜாரில் போட்டு அரைங்க, அப்போ தான் சீக்கிரம் அரையும். இதுவே நீங்கள் பெரிய ஜாரில் போட்டு ஒட்டுக்கா அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் உளுந்து அரையிறதுக்கு. அப்போ உளுந்து சூடாயிரும். அப்போ உங்களுக்கு வந்து வடை சாஃப்டாக வராது. இப்போ உளுந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் உளுந்து வடைக்குள்ளே போட வேண்டிய வெங்காயம் மிளகாயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 5-6 கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து இஞ்சி, இது வந்து பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 மிளகு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உளுந்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போடுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பாக தெரியும். அதனால் ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. அடுப்பில் வடை சட்டி வச்சுங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வடை போட்டுடலாங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. இப்போது வடையை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சென்டரில் ஓட்டை போட்டு போடுங்க. கையில் வந்து தண்ணி தொட்டு நீங்கள் உளுந்து எடுத்திங்கன்னா தான் அழகாக ரவுண்டாக பால் மாதிரி உங்களுக்கு வரும். இல்லாட்டி உங்கள் கையிலெல்லாம் மாவு ஓட்டிக்கிட்டு வடை வந்து உங்களுக்கு ஷேப்பாக வராதுங்க. அழகாக ரவுண்ட் பண்ணி போடுங்க. ஃபஸ்ட் அடசல் உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வராட்டி ஒரு 2வது அடசல் நீங்கள் ஒரு 5-6 போட்டுட்டிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஷேப்பாக வரும். ஏன்னா போட தான் நம்மளுக்கு கைக்கு வந்து பழக்கம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஷேப்பாக வரலின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு அடசல் வடை போட்டு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த அடசல் உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வரும். வடை வெந்துருச்சுங்க. திருப்பி விட்றலாம். இந்த மாதிரி ஒரு தார்க்கிறதோ இல்லாட்டி ஒரு குச்சியை வச்சு நீங்கள் திருப்பி விடுங்க. இப்போது சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சிங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க. பட் இது வந்து நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி எச்சா போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படி சப்போஸ் எச்சா ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எல்லா வடையும் திருப்பி விட்டாச்சுங்க. இது கொஞ்சம் வேகட்டுங்க. அடுப்பு வந்து மீடியமாக வைங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா மேலால் வடை வெந்துடும், பட் உள்ளால் வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டுங்க அடுப்பு. உளுந்து மாவு நல்லா கெட்டியாக இருந்துச்சிங்கன்னா இது எண்ணெய் குடிக்காது. அதனால் மாவு அரைக்கும் போது நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ வடையெல்லாம் வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். ஒரு தட்டத்தில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவு எண்ணெய் ஊற்றணும் அது அப்படியே இருக்குது. வடை வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லை. இப்போ வடையில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அமுத்தும் போது பாருங்கள் துளி கூட எண்ணெய் வெளியே வரல. நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் மிக்சிலேயே உளுந்து மாவு ஆட்டி அழகாக வடை சுடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.